உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். ஆனால் அந்த தேவைகள் எப்படி வரும், அந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்பட வேண்டும், அதுக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது தேவ திட்டத்தை நம்புவதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். இந்த செய்தியின் தலைப்பு தேவ திட்டத்தை நம்புவதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் இப்போ நம்முடைய காரியங்கள் எவ்வளவோ காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது, எவ்வளவோ காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது, எவ்வளோ தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது, நாம் நினைக்கிற காரியங்கள் கைவிடி வராமல் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை என்ன சொல்கிறது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்போனா இன்றைக்கி தேவ ஆலோசனை என்று ஒன்று இருக்கிறது, மாமிச ஆலோசனை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னுடைய சுய புத்தி, நம்முடைய சொந்த புத்தி, சொந்த அறிவு, சொந்த ஞானம், இதில் நீ சாயாமல். எப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம இருக்கோம்னா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டார். நம்முடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்தணும், நம்மளை எங்கே கொண்டு போகணும், நம்மளை எங்கே கொண்டு வைக்கணும், நம்ம பிள்ளைகளை எப்படி வைக்கணும், பிள்ளைகளுக்கு என்ன வேலை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைக்கு எப்படிப்பட்ட வேலையை தரணும், பிள்ளைக்கு வேலையா அல்லது பிஸ்னஸா அல்லது பிள்ளைக்கு தொழிலா அல்லது பிள்ளையை எங்கிட்டு வெளிநாடு கொண்டு போகணுமா அல்லது பிள்ளை எங்கேயும் இங்கே லோக்கலில் வச்சுருக்கணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், நீ உன் சுய புத்தி மேல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் என்ன செய்யணுமா, நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், எப்படின்னா எப்படி நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு இருதயத்தோட நம்பிக்கையாக இருக்கணுமா. இருதயங்கிறது என்னன்னு கேட்டால், இந்த இருதயம் ஒரு நிலையில் இருக்காது, அலபாயம், அங்கிட்ட இங்கிட்ட அலபாயம். ஆனால் அவர் சொல்கிறாரு, எந்த காரியத்தை குறித்து நீ நம்பியிருக்கிற, உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை காரியத்தை குறித்து நம்பியிருக்கிறாயா, அல்லது உன்னுடைய கணவனுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலை வரணும்னு நம்பியிருக்கிறாயா, அல்லது குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல ஒரு சமாதானம் வரணும் நம்பிக்கொண்டு இருக்கிறாயா, அல்லது ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிறாயா, அல்லது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிறாயா, அல்லது குடும்பத்தில் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறாயா. இப்படி நம்முடைய குடும்பத்துக்கு எவ்வளோ காரியங்கள் நம்பிக்கை இருக்கிறது, எவ்வளோ காரியங்களை நம்ம நம்பி வைக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணுமா, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணுமா. இப்போ உங்கள் பிள்ளைக்கு ஒரு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த வேலையை கொடுப்பது எந்த அதிகாரியும் கிடையாது, எந்த மனிதனும் கிடையாது, கர்த்தர் தான் அந்த வேலையை கொடுக்கறதுக்கு அற்புதம் பண்ணுவார். இப்போ யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு அடிமையாக என்ன செஞ்சார், எகிப்துக்கு போனார். பார்வோன் வீட்டில் ஒரு நல்ல ஞானமாக அறிவாக வேலை பார்த்தார். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அந்த எஜமானி, அந்த வீட்டுக்காரம்மா, அந்த மனைவி என்ன பண்ணுச்சு, தன் வசப்படுத்துவதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு யோசேப்பை. அப்போ தன் வசப்பட எவ்வளோ முயற்சி பண்ணோன்னா அவர் அந்த இதிலேருந்து தப்பு வச்சு என்ன செஞ்சிட்டார், விலகிட்டார், அந்த பாவத்துக்களை ஈடுபடாமல். அப்போ இதை தன்னுடைய ஆசைக்கு இணங்காமல், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வராமல், கீழ்ப்படியாமல் இருப்பதனால அந்த யோசிப்பை அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, பழி வாங்க நினச்சிச்சு. தான் கணவன்கிட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டை ஏற்படுத்துச்சு. இவன் என்னை தொட வந்தான், பிடிக்க வந்தான், பொய் குற்றச்சாட்டை ஏற்படுத்துச்சு. உடனே அவருக்கு கிடைத்தது தண்டனை, 2 வருஷம் ஜெயில் தண்டனை கிடச்சிச்சு. ஆனால் அவர் எந்த தப்பும் பண்ணலை, எந்த தவறும் பண்ணலை, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருந்தார், உண்மையாக இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கேட்டிருக்கலாம், ஏசப்பாட்ட தேவன்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, நான் உம்முடைய பார்வைக்கு நான் தப்பு பண்ணாமல் பாவம் பண்ணாமல் பரிசுத்தமாக தானே இருந்தேன், எனக்கே இந்த ஜெயில் வாழ்க்கை, ஏன் என் வாழ்க்கை உயரலை, ஏன் என் வாழ்க்கை மேன்மையாகலை, ஏன் எனக்கு ஒரு உயர்வை கொடுக்கல, தப்பு பண்ணாமல் தண்டனையை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி யோசேப்பு தேவன்கிட்ட மன்றாடி இருக்கலாம், அல்லது தேவனை ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கலாம், முறுமுறுத்திருக்கலாம், ஏதாவது கேட்டிருக்கலாம் யோசேப்பு தேவன்கிட்ட, ஏன் இந்த நிலைமை கொண்டு வந்தீங்க, ஒருவேளை நான் தப்பு பண்ணேன்னா நீங்கள் கொண்டு வாங்க, ஆனால் தப்பே பண்ணாமல் எப்படி நான் ஜெயில் வாழ்க்கை அனுபவிக்கணும், ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க, உமக்கு இரக்கம் இல்லையா, உமக்கு தயவு இல்லையா
அப்படின்னு சொல்லி யோசேப்பு வந்து கேட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு அவருக்கு தெரியும். நடந்த காரியம் என்ன, அந்த ஜெயிலில் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல கனம் கிடச்சிச்சு. அதோட அந்த அரசருக்கு, அந்த எகிப்து நாட்டு அரசருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருந்த ஒரு 2 பேர் வந்து அங்கே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சொப்பனத்துக்கு என்ன செஞ்சார், பதிலை கொடுத்தார். சொப்பனத்துக்கு பதில் கொடுத்தாருன்னு அந்த சொப்பனம் வந்து ரொம்ப சரியாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. உடனே அந்த ராஜாவுக்கு பிஏவாக இருந்தவர் விடுதலை ஆகி போயிட்டார். போய் திருப்பி ராஜாட்டே போய் என்ன செஞ்சிட்டார், பிஏவாக இருந்தார். தேவன் வந்து ஒரு மனிதனை உயர்த்த நினச்சா பல திட்டங்களை போட்டு தான் செய்வார். அப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்துக்கு பதில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கணம் கிடைக்குன்னு சொன்னார். அப்போ இந்த ஜெயிலில் இருந்த எம்பி சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு எபிரேயன் ஒருத்தன் ஜெயிலில் இருக்கிறான், அவன் சொப்பனத்துக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் அழைத்து வா என்று சொல்லும்போது அவனுக்கு ராஜா உடையை உடுத்தி அந்த அரண்மனைக்கு கூட்டி வராங்க. கூட்டி வரும்போது ராஜா சொப்பனத்தை சொல்கிறாரு, 7 வருஷம் ரொம்ப பஞ்சமாக இருக்கும், அப்புறம் 7 வருஷம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சொப்பனத்துக்கெலாம் பதில் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த யோசேப்பை, நான் வந்து இந்த எகிப்துக்கு மன்னனா சீட்டில் உட்காந்துருப்பேன், ஆனால் எல்லா அதிகாரமும் எல்லா ஆளுகையும் உன் கருத்தில் கொடுத்துட்டேன், இந்த எகிப்தை நீ ஆண்டுகொள், நீ உட்காருனா உட்காரணும், நில்லுனா நிற்கணும் அப்படின்னு எல்லா அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், நீ ஒரு கவர்னர் மாதிரி இந்த எகிப்தை ஆண்டுகோ. ஏன்னா நீ சொன்ன அந்த வெளிப்பாடு, அந்த சொப்பனத்துக்கு உண்டான அந்த பதில், இந்த தேசத்தில் எகிப்தில் எந்த ஒரு சொப்பனக்காரனோ எந்த ஒரு மாயமந்திரக்காரனோ சொல்லாததை நீ கரெக்டாக சொல்லிட்ட, ஆனால் நீ தான் எகிப்துக்கு அதிபதின்னு சொல்லி ஒரு நாட்டுக்கே ஒரு தலைவராக என்ன செஞ்சிட்டாரு, மாற்றி அமைச்சிட்டார். இதிலேருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், அவர் அடிமையாக போனார், கூட பிறந்த அண்ணன் தம்பி அவர் விற்று போட்டுட்டாங்க, அல்லது கொல்ல நினச்சாங்க, கொல்லாமல் விற்று போட்டுட்டாங்க. ஏன்னா அங்கே போய் ஒரு செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லி தண்டனை ஜெயிலில் அனுபவிச்சாங்க. ஆனால் தேவன் வந்து அந்த இடத்துல ராஜாவை மாற்றினார். ஒரு உயர்வுனால உயர்வு ஒரு சாதாரண உயர்வு இல்லை. நாட்டை ஆளக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் இவரை வணங்கும்படியான ஒரு உயர்வு. ஒரு தேர்ந்தெடுப்பில் ராஜாவே என்ன செஞ்சிட்டார், அதிபதியாக மாற்றிட்டார். இதுதான் கர்த்தர் உயர்த்தின உயர்வு. அப்போ இந்த உயர்வுக்கு வருவதுக்கு முன்னால் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, ஒரு கடுமையான வேலை, செய்யாத பாவத்தை செஞ்சேன்னு சொல்லி ஒரு குற்றம், அடுத்து ஜெயில் வாழ்க்கை, அதுக்கப்புறம் அந்த எகிப்தை ஆளும்படியான ஒரு பெரிய ஒரு கணம் அவர் கிடச்சிச்சு. அவர் கடைசியில் அந்த அரண்மனையில் கல்யாணம் முடித்தார், பிள்ளையை பெற்றார். கடைசியில் யாக்கோபு சந்ததியை வர வச்சார், அவங்க அப்பா சந்ததியை வர வச்சார். 70 பேர் வந்தவங்க, அது கிட்டத்தட்ட பல லட்சங்களாக பெருகுச்சு. கர்த்தர் வந்து சாகிற வரைக்கும் அந்த யோசேப்புக்கு கஷ்டத்தை கொடுக்கல, பலவீனத்தை கொடுக்கல, ரொம்ப நாள் வாழ்ந்து அவர் மரித்தார். அப்போ இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு உயர்வு வருவதுக்கு ஒரு சில நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஒரு சில செய்யாத குற்றத்தை நீ செஞ்சேன்னு சொல்லி சில காரியங்கள் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஒரு பொறுமையாக இருக்கணும். இது மாத்திரமல்ல, ஒருத்தி வந்து தாவீதை வந்து பேலியால் மகனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தாவீதை ஒருத்தி வந்து பேலியால் மகனே அப்படின்னு சொல்லும்போது தாவீது நினச்சா அந்த சொன்னவனை வந்து ஒரே இடத்துல வெட்டி போட்டுருந்துருக்கலாம், கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீது அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையை காத்தார், அமைதியாக இருந்தார். ஆனால் சொன்னவனை கர்த்தர் பழி வாங்கினார், தாவீதை வந்து கனப்படுத்தினார். அதே போல் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து சில அவமானங்கள், சில நெருக்கங்கள் வரும்போது நாம் அமைதியை காத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டோம்னா அவர் கண்டிப்பாக என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளையும் உயர்த்துவார். என் பிள்ளையை வெட்கப்படுத்த விட மாட்டார், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் பிள்ளைய உயர்ந்தரத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வரணும். பார்த்துக்கொள்ளுங்க, எந்த மனிதனும் நம்மளை உயர்த்த முடியாது, எந்த நாட்டு ராஜாவும் உயர்த்த முடியாது. ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா மாத்திரம் தான் நம்மளை என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். அதுக்கு ஒரே ஒரு காரியம், கர்த்தர் மேல் என்ன செய்யணும், நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதான் அவர் சொல்கிறாரு, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழியில் எல்லாம் அவரை என்ன செய், நினைத்துக்கொள். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அடுத்து நம்ம போகிற இடத்துல, வர்ற இடத்துல, உட்கார இடத்துல, நடக்கிற இடத்துல அவரை என்ன செய்யணுமா, நினைக்கணும். அவரை எப்படி நினைக்கணும்,
அவர் என் குடும்பத்தை நடத்துவார், அவர் என் தேவைகளை சந்திப்பார், அவர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார், என் பிள்ளைகளின் சமாதானத்தை அவர் பார்க்க வைப்பார், என் சந்ததி ஒளிமுறை காண்றது போல் வளர்ந்துருக்கும், நான் என்ன வேலை செஞ்சாலும் அதை வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார், ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பாங்க, என் பிள்ளைகள் உயர்ந்திருப்பாங்க, அவர் தான் என் பிள்ளைகள் நடத்துவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை என்ன செய்யணும்? நினைத்து கொள்ள வேண்டும். உன் வழியெல்லாம் அவர் நினைத்துக்கொள். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உன் பாதைகளை என்ன செய்வாரா? செவ்வைப்படுத்துவார். நம்முடைய பாதை, நம்ம போகிற பாதை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிற பாதை பிறந்தலேருந்து விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டோம், ஒரே ஊரில் இருக்க மாட்டோம், ஒரே ஏரியாவில் இருக்க மாட்டோம். ஒரு 2 வருஷம் இந்த இடத்துல இருப்போம், இன்னும் 2 வருஷம் அந்த ஏரியாவுக்கு போவோம், அப்புறம் அந்த ஏரியாவுக்கு போவோம், இப்படி ஒவ்வொரு ஏரியாவாக மாறிக்கிட்டே போவோம். நம்ம பிள்ளை டக்குன்னு இங்கே இருங்க, டக்குன்னு சென்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லும், சென்னைக்கு திரும்பி பெங்களூருக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லும், பல இடங்களுக்கு நம்ம பிள்ளைய போகுங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ நினைக்கும் போது அவர் சொல்கிறாரு, நீ போகிற பாதையெல்லாம் என்ன செய்வாரா? செவ்வைப்படுத்துவார் என்றால் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், சரியில்லாத காரியத்தை சரி பண்ணுவார், எல்லா கோணலையும் என்ன செய்வார்? செவ்வையாக்குவார். அப்போனா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் போகிற இடத்துல வர்ற இடத்துல பாதைகளை அவர் சீர்படுத்த வேண்டுமென்றால், பாதைகளை அவர் செவ்வை பண்ண வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய சுய புத்தியின் மேல் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அவர்தான் எனக்கு வாழ்வுக்கு வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர் இல்லாமல் நான் பெருக முடியாது, அவர்தான் பெருக்கத்தின் தேவன், உயர்வின் தேவன், அவர் கண்டிப்பாக நம்மள என்னையும் என் குடும்பத்தையும் பெருக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி நமக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். ரெண்டாவதாக ஏசாயா 26:3 என்ன சொல்கிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் இப்போ பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வர். நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்தில் சமாதானத்தில் பூரண சமாதானம் இருக்கிறது. சரிங்களா? ஒரு குடும்பம் நல்ல நிம்மதியாக சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல வேலை இருக்கணும், ஒரு நிரந்தர வருமானம் இருக்கணும், மாத்திரமல்ல ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும், மாத்திரமல்ல உடம்பில், சரீரத்தில், ஆவியில், சிந்தையில் குழப்பம் இல்லாமல் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணும். குடும்பத்தில் புருஷன் மொஞ்சாது இருந்தாங்கன்னா சந்தோஷமாக சமாதானமாக வாழணும். இங்கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு அங்கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு அது குடும்பம் கிடையாது, அது சமாதானமான ஒரு குடும்பம் கிடையாது. ஒரு குடும்பம் இருந்தால் பணம் தேவை, வேலை தேவை, அன்பு தேவை, சமாதானம் தேவை, சுகம் தேவை, வெற்றி தேவை, விடுதலை தேவை, செய்வதெல்லாம் வாய்க்கணும். இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் குடும்பத்தை நான் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேங்கிறார். எப்படி போட்டிருக்கு? பூரண. அப்போ இன்றைக்கி நம்ம குடும்பத்தை காத்துக்கொள்வது கர்த்தர் ஏசப்பா. அப்போ அவர் நம்ம குடும்பத்தை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று கேட்டால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். எப்படின்னா அவர் எப்படி பற்றி கொள்ளணுமா? உறுதியாக பற்றி கொள்ளணுமா? பட்டும் படாமல், தொட்டும் தொடாமல், எதை கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படி அல்ல. கர்த்தரை தேடுவதில் ஒரு உறுதி இருக்கணும், கர்த்தரை தேடுவதில் ஒரு விசுவாசம் இருக்கணும், கர்த்தரை தேடுவதில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஒரு இம்மைக்காக மட்டும் கர்த்தரை தேடக்கூடாது. எனக்கு முதலும் முடிவும் இயேசு தான், ஆதி அந்தமும் இயேசு தான். நான் சாகு வரை அவர் தான் எனக்கு இரட்சகர், நான் சாகு வரை அவர் தான் எனக்கு மீட்பர், நான் சாகு வரை எனக்கு அவர் தான் வெற்றி வேந்தேன், நான் சாகு வரை எனக்கு சுகம் அவர் தான், நான் சாகு வரை எனக்கு பலன் அவர் தான் அப்படிங்கிற முழு உறுதி மனப்பான்மை நமக்கு வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் இயேசு, அவரை மட்டும் இயேசு விட்டு விலகிடக்கூடாது. அது உறுதியான ஒரு மனதுடையவன் என்று சொல்லக்கூடாது. உங்கள் மனதில் ஒரு உறுதி இருக்கணும், அவர்தான் எனக்கு, அவர்தான் எனக்கு அப்படிங்கிற நம்பிக்கை என்ன இருக்கணும். அதாவது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன். அப்போ இந்த மனதில், இந்த மனசில் ஒரு உறுதி, இயேசு தான் எனக்கு, அவர் தான் வாழ்வு, அவர் தான் சத்தியம் அப்படிங்கிற உறுதி மனப்பான்மையோடு யார் இருக்காங்களோ, அது மாத்திரமல்ல, அதான் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்வாரா? அந்த பூரண சமாதானம்
அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே எல்லார் உள்ளத்தில் ஒரு தேவ சமாதானம் இருக்கும், வீட்டுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், வீட்டுக்குள்ளே எந்த முறுமுறுப்பு இருக்காது, வீட்டுக்குள்ளே எந்த சண்டை இருக்காது, வீட்டுக்குள்ளே எந்த கசப்பு இருக்காது, வீட்டுக்குள்ளே மேட்டின்மை இருக்காது, வீட்டுக்குள்ளே பெருமை இருக்காது. எல்லார் உள்ளத்தில் ஒரு மன மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கு பேர் தான் பூரண ஒரு சமாதானம். ஒரு குடும்பத்தில் ஒரு கடன் பிரச்சனை இருந்தால் பூரண சமாதானம் இருக்காது. ஒரு குடும்பத்தில் ஒரு பலவீன தாக்குதல் இருந்தால் பூரண சமாதானம் இருக்காது. ஒரு குடும்பத்தில் தொட்டுக்க தொடச்சிக்க அப்படிங்கிற ஒரு வறுமை இருந்துச்சுன்னா பூரண சமாதானம் இருக்காது. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பூரண சமாதானத்துக்குள்ளே அன்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, கிருபை இருக்கிறது, செத்தா பரலத்துக்கு போகக்கூடிய அந்த அபிஷேகம் இருக்கிறது. அதுதான் பூரண சமாதானம். அப்போ இந்த பூரண சமாதானத்தை நான் உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டும் என்றால் உன் மனது உறுதியாக என்னை சார்ந்து இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். மாறாக என் மேலே எல்லாத்தையும் என் மேலே நம்பிக்கை வச்சிரு அப்படிங்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படிங்கிறார். அதான், நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைச்சவர் ஒன்ன நடத்தி செல்வா. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைச்சவர் உன்னை நடத்தி செல்வா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. சொல்லுங்க, நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெறுவே நண்பனே, நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். சொல்லுங்க, அதிசய கல்வாரி அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைச்சவர் உன்னை நடத்தி செல்வா. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைச்சவர் உன்னை நடத்தி செல்வா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. இயேசு மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. எந்த அசுத்த கிரிகளும், எந்த செய்வன ஆவிகளும், எந்த ஏவுதல் ஆவிகளும் உங்களை தொட முடியாது, நீங்கள் அவரை சார்ந்து இருப்பதனால. ஆமேன், அல்லேலூயா. மாறாக சங்கீதம் 125:1 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள். நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. எந்த கொம்பனும் வந்து உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை கீழே விழ வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவரை நம்பியிருக்கிறீங்க. அல்லேலூயா. எப்படி போட்டிருக்குன்னா, சீயோன் பர்வதத்தை போல் நினைச்சுவாங்க இருப்பாள். சீயோன் பர்வதங்கிறது ஒரு பெரிய ஒரு மலை. அந்த மலையை யாருமே ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, ஒரு கல்லை கூட தொட முடியாது. அப்போ அந்த மலையை யார் அசைக்க முடியாதோ அதே போல தான் அந்த மலை போல் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை யார் கீழே தள்ள, உங்களை நிந்தனைக்கு உட்படுத்தவோ அவமானப்படுத்தவோ யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், உங்கள் நம்பிக்கை இயேசு, உங்கள் நம்பிக்கை இயேசு. நீங்கள் அவரை சார்ந்திருப்பதனால உங்களை யார் தள்ள நினைச்சாலும் உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது, உங்கள் மேன்மை யாரும் தடுக்க முடியாது, உங்களுக்கு வரக்கூடிய அற்புதங்களை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா காரணம், நீங்கள் ஒரு மலையை அசைக்க முடியாது. அது எப்படி முடியாது? சீயோன் மலைங்கிற நம்மளை பார்த்து நம்ம தான் தேவையில்லாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறேன், நீ ஒரு சீயோன் மலை அப்படிங்கிறார். மலையை நகட்ட முடியுமா? சுண்டு வரல கூட தொட முடியாது. அப்புறப்பட்ட உன்னை ஒரு மலையை வச்சுருக்கிறேன், உன்னை யாரும் தள்ள முடியாது, உன் வாழ்க்கையை, உன் உயர்வை யாரும் தள்ள முடியாது. அப்படி தான் அவர் வச்சுருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை குறித்து பயப்படுறோம், இதை குறித்து பயப்படுறோம். உடம்புல இப்படி ஆகிப்போச்சு, சரீரத்தில் இப்படி ஆகிப்போச்சு, ஒரு மாதிரி தள்ளுது, ஒரு மாதிரி படுக்குது, கிருகிருன்னு வருது, தலை சுற்றுது, வேலை பார்க்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல,
என் உடம்பு அப்படி ஆகி போச்சு, நான் சீக்கிரம் போயிடுவோம் போல தெரியுது, என் பிள்ளை யாரை வளர்ப்பான்னு தெரில, என் பிள்ளையை நான் யார்கிட்ட ஒப்படைப்பேன், நான் வாழ்கிறது நிலச்சி இருக்க மாட்டேன் போல தெரியுது, என் பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில, நான் இல்லைன்னா என் பிள்ளை இல்லையே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து நம்மளாவே ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவோம். ஒரு சின்ன தலைவலி வந்துடக்கூடாது, ஒரு சின்ன கிருகிருப்பு வந்துடக்கூடாது, ஆள் அப்படி தள்ளிடக்கூடாது, ஐயோ ஏதோ வந்துருச்சு அப்படிங்கிறது. யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சில நிந்தைகள் வந்துச்சு, ஒரு பொறுமையாக இருந்தார். முடிவு ஜெயம். அல்லேலூயா. நெருக்கம் வந்தால் தாங்க பெருக்கம், துக்கம் வந்தால் தாங்க சந்தோஷம், பலவீனம் வந்தால் தாங்க சுகம். புடமிட்டால் தான் பொண்ணாக விளங்க முடியும், புடமிடப்படாமல் பொண்ணாக விளங்க முடியாது. ஒரு காதில் போகிற ஒரு தோடு நெருப்பில் போட்டு வாட்டி வதச்சி நச்சு அதை டிசைன் வடித்து அதுக்கப்புறம் அந்த காதில் போட்டுக்கிட்டு இப்படி பண்ணுறோம், பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தோடு அழகாக இருக்குன்னா அதுக்கு முன்னால் அது வந்து அடிக்கப்பட்டிருக்கு, நெருப்பில் போட்டு கொதிக்கப்பட்டிருக்கு, வெந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அழகு. அதே போல் நம்ம வாழ்க்கை வந்து நெருக்கப்பட்டால் தான். வயக்காடை வந்து உழுதாக தான் விதைக்க முடியும், உழுகாமல் விதைக்க முடியாது. அந்த மேலே இருக்கிற மண் அடியில் இருக்கிற மண் மேலே வரணும், மேலே இருக்கிற மண் அடியில் போகும், அதான் உழுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கை உழுகப்பட்டால் தான் நம்ம வந்து நல்ல விளைச்சலை கொடுக்க முடியும், உயர்வை கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, துக்கத்தையும் துயரத்தையும் வேதனையும் வறுமையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இழப்புகளை நினச்சி கலங்காதீங்க. எவ்வளோ இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கறது கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். தாவீது சிறியது முதலில் பெரியவரை திருப்பி கொண்டது போல் எல்லாவற்றையும் திருப்பி கொள்வார். அல்லேலூயா. சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் அவரே எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய வழியை என்ன சொல்ல, உன் வழியை அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வழி கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை எதிர்காலம் இருக்குது, அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், எல்லா காரியத்தையும் நீங்கள் பண்ணணும். அப்போ அது ஒரு காரியம். அந்த காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு அவர் செய்வார், அவர் நடத்துவார், எல்லா தேவையும் சந்திப்பான்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். எனக்கு மாமியார் இருக்கேன், சித்தப்பா இருக்கேன், எங்கள் அத்தை இருக்குது, மாமா இருக்குது, எங்கள் அத்தை எனக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்யும் அப்படி சொன்னால் அத்தை பொக்குன்னு போயிடும். அத்தையும் சொல்லாத, மாமனையும் சொல்லாத, மச்சானையும் சொல்லாத, சித்தப்பனையும் சொல்லாத, எவனையும் சொல்லாத, ஏசப்பா சொல்லிப்பார். அல்லேலூயா. அல்லையே சொல்லுங்கள். அத்தையும் மாமாவும் எவ்வளோ கொடுக்க முடியும்? ஏதோ கஞ்சி ஊற்ற முடியும், சோறு போட முடியும், அவ்வளோதான். உனக்கு நகை நட்டில் வாங்கி கொடுக்க முடியாது, உன் பிள்ளை வாழ்க்கையை உயர்த்த முடியாது, உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. ஆனால் பலனையும் அன்பையும் அபிஷேகத்தையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் தயவையும் சுகத்தையும் மேன்மையும் உயர்வையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற தெய்வம் இயேசு ஒருவரே. அப்போ யார்? அவர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். ஸ்திரீயானவள் தன் பாலங்கனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை தாயின் கருவிலை தெரிஞ்சிருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் இந்த உலகத்துக்கு முடிவு படைந்தும் சகல நாட்களில் ஓங்கடு இருப்போம், உன்னை நடத்துவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு மாறா தேவன். அப்போ அந்த வாக்கை பிடித்து கொண்டு என் கூட இருக்கிறார். இவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். அப்படி கூட சொல்லி இயேசு தான் கடைசி வரைக்கும் நடத்துகிறவர். இயேசு தான் கடைசி வரைக்கும் உங்களை நினைச்சிறாரு, நடத்துவார். சம்பாதிக்கிறதுக்குண்டான பலனை அவர் தான் கொடுப்பார். அதனால் உங்கள் நம்பிக்கை அவரை மேலே வைங்க. எனக்கு அவர் இருக்காருங்க, ஒன்றும் கவலை இல்லைங்க, அப்படி சொல்லி பழகணும். இளைஞர்கள் எனக்கு ஏசு இருக்கிறாருங்க சொல்லுங்கள், எனக்கு ஏசு இருக்கிறாருங்க, அவர் பார்த்துக்குவாருங்க. என்னம்மா பிள்ளை என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு யாராச்சும் கேட்பாங்க. சும்மா ஒம்புக்கனே வீம்புக்கனே வருவாங்க. என்னம்மா மகள் இன்னும் கட்டி கொடுக்காமல் வச்சுருக்கிற, இன்னும் மகனுக்கு வேலை கிடைக்கலையாம்மா, எப்படிம்மா சமாளிக்க போகிற அப்படி வீம்புக்கனே அது போட்டு எடுக்கிறதுக்குன்னே வருவாங்க சில பேர். ஆமாங்க, என்ன சரியும் தெரியல, அதை நினச்சா தான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என் மகளை கட்டி கொடுக்காம இருக்கிறேன், என் மகளை வயசாகி போச்சு, என் மகனுக்கு வேலை கிடைக்கல, ஒன்றுமே புரியல, குழப்பம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ உடனே என்ன, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வா, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வா, கலங்கலப்பா நான் கலங்கலப்பா, கலங்கலப்பா நான் கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வா,
எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே, எல்லாமே. அதனால கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் நாம எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். தேவையில்லாம கலங்க மாட்டேன், தேவையில்லாம முறுமுறுக்க மாட்டேன், தேவையில்லாமல் புலம்ப மாட்டேன், தேவையில்லாமல் உம்முன்னு உட்கார மாட்டேன், தேவையில்லாமல் மூஞ்சியை தொங்க போட மாட்டேன், அவன் சொன்னான் இவன் சொன்னான் கேட்டுக்கிட்டு உட்காந்து அழுக மாட்டேன். எங்கள் அப்பா சொன்னது தான். அவர் ஒரு வாட்டி சொன்னார்னா ஒரு கோடி வாட்டி சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதே, கலங்காதே, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். கைத்தட்டி அப்பாக்கு மகிழ்ச்சி செலுத்துங்க. அவர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னங்க? நம்ம முழு இருதயத்தோட அவரை நம்பணும், அவரை சார்ந்திருக்கணும், முழுசாக அவருக்கு இடம் கொடுக்கணும். அவ்வளோ. இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவர் என்ன செய்வார்? எல்லாம், அதாவது எப்படின்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பி வைத்து அவர் மேல் என்ன செய்யணுமா? அவரே காரியத்தை அவரே எல்லாம் சொல்லுங்க. என் பிள்ளைகள் காரியத்தை, என் குடும்ப காரியத்தை நான் அவரை நம்பி இருக்கிறப்பதால் அவர் வாய்க்க பண்ணுவார், அவர் வாய்க்க பண்ணுவார், அவர் நடத்துவார், ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு மட்டும் காத்து இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே கிடைக்கிற அந்த பலன். ஏசியா 40 வாசிங்க, 31. புது பலன் அடைந்து செட்டையில் அடித்து நடந்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் நடந்தாலும் உங்களுக்கு சோர்வு வராது, எவ்வளோ தான் ஓடினாலும் உங்களுக்கு இளைப்பு. காரணம் என்ன? உங்களுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்குறார். புதிய பலன் வந்தால் இடுப்பு வலி, குறுக்கு வலி, முட்டு வலி, தலைவலி, அந்த வலி, வயிற்று வலி, எந்த வலியும் வராது. அந்த புது பலன் உங்களை ஓட வைக்கும். புது பலன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நடந்தால் நடக்க வைக்கும். அதான் சொல்கிறாரு, இந்த புது பலன் எப்படி வரும், எங்கேருந்து வரும், எப்போ கொடுப்பாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போனா அவர் சமூகத்தை நாடணும், அவர் சமூகத்துக்கு வரணும், அவரை தேடணும். அப்படி தேடும்போது கர்த்தர் சொல்கிறாரு ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாவருக்கும் சகலமும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் என்னென்ன தீமைகள் இருந்துச்சோ அத்தனைகளையும் அவர் நன்மையாக மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. சமாதானம் இல்லாத வாழ்க்கையை சமாதானம் மாற்றுவார், துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார், பலவீனத்தை சுகமாக மாற்றுவார்.